எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் ஜீவனை அழிவினின்று, என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் இயேசுவே, மீட்டவரே, என் இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வார்த்தையானது சங்கீதம் 138 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாதிருப்பீராக. அன்பானவர்களே, இது அந்த இடத்துல தகப்பனாகிய தாவீது விசுவாச அறிக்கை செய்கிறார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். 1-2 இல்லை, எனக்காக முன்குறித்த எல்லாவற்றையுமே நான் செய்யறதில்ல, எனக்காக அவரே செய்து முடிப்பார். என் யுத்தமா இருக்கலாம், அந்த யுத்தத்தை அவர் தான் செய்வார். நான் சிங்கத்தின் முன்னால போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை, ஆடை காப்பாற்றணும், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். நான் தான் யுத்தம் செய்யற மாதிரி தெரியும், ஆனா யுத்தம் செய்தது நான் அல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கோலியாத்துக்கு முன்னால் நின்ற போது சொந்த பலத்துல ஜெயிக்கல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்பானவர்களே, தகப்பனாகிய தாவீதுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். எஸ்தருக்கு செய்தவர், சாராளுக்கு செய்தவர், அவரை நம்பின ஒவ்வொரு மக்களுக்கும் செய்தவர், அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் செய்வார். எதுவுமே நடக்காத மாதிரி, யாருமே உதவி செய்யறதுக்கு முன் வராத மாதிரியே சூழ்நிலைகள் காணப்படும். நம்முடைய உணர்ச்சிகளை நம்மை கேள்வி கேட்கும், பரியாசம் செய்யும். எங்கே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்கும். அத்தகையான சூழ்நிலைகளிலே தேவனை தட்டி எழுப்புகிறதுக்கு, தேவ வல்லமையை தட்டி எழுப்புகிறதுக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் 1-2 இல்லை, அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அதை சொல்லிட்டு சொல்றார், கர்த்தாவே, இப்படி நான் விசுவாச அறிக்கை பண்ணிட்டேன், நீங்க எல்லாத்தையும் செய்வீங்கன்னு. இப்போ உங்ககிட்ட சொல்றேன், உமது கரத்தின் கிரியை நான் என்னை நிகழ விடாதீங்க, என்னை ஆண்டவரை கைவிட்டுறாதீங்கன்னார். அதே தேவன் உங்களை நிகழ விடாமல், உங்களை கைவிடாமல் நடத்துவார். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, அவர் என்ன செய்வார்னு சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. தேவன் அதை கேட்டு நிச்சயமாய் உங்க வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கல. பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் நீங்க செய்து முடிப்பீங்க. கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியை நிகழ்விடாதிருப்பீராக. கிருபையை நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம். செய்து முடிக்க வேண்டிய வேலையை சீக்கிரமாய் செய்து முடிங்க ஆண்டவரே. அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. God bless you, church. Have a blessed day. Amen.